குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் இந்த கம்மிங் ஜனவரி 14th வந்து யூஎஸ் கோர்ட்டில் வந்து இந்தியாவுக்கு 500% டேரிஃப் வருமா வராதா, இதுதான் இப்போது எங்கே பாரு இந்த நியூஸ் வந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இதில் இருக்கக்கூடிய உண்மையான பாயிண்ட்டு மற்றும் ரூமர்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது இதில் இருக்கக்கூடிய இப்போ இந்த ஆடியோவில் வந்து இதோட ரியல் ஃபேக்ட் என்ன, ரூமர்ஸ் என்ன, ஹை ப்ராபபிலிட்டி வந்து எதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மாதிரி நான் சொல்ல போகிறேன். இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து தான், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அமையும். பட் என்னுடைய கருத்தை நான் இதில் சொல்கிறேன். ஜனவரி 14 யூஎஸ் கோர்ட்டில் என்ன நடக்கும்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்க போகிறாங்க. இது டைரெக்டாக இந்தியாவுக்கு டேரிஃப் அப்படின்ற போடுற கேஸ் கிடையாது. இது பிரசிடெண்ட் டேரிஃப் போட்டதுக்கு அவருக்கு போடுறதுக்கு பவர் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். இந்தியாவுக்கு அவர் டைரெக்டாக வாயில் போகிற வழியில் மீடியா அங்கெல்லாம் பார்த்துட்டு இந்தியாவுக்கு 500% டேரிஃப் அப்படின்னு அவர் வாயாலேயோ இல்லை ட்விட்டரில் போட்டாவோ 500% டேரிஃப் வந்துடாது. அவர் நம்மளை பயமுறுத்துகிறாங்க, அதுதானே அங்கே நடக்குதே கண்டி. அவர் வந்து இந்தியாவுக்கு 500% டேரிஃப் போடுறதெல்லாம் வாய் வழியாவோ இல்லை ப்ரெஸ் மீடியாவில் சொல்கிறதெல்லாம் நடக்காது. அதுக்கு 1008 ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு அவங்களோட ஆப்போசிட் காங்கிரஸ் வந்து அப்ரூவல் பண்ணணும். அப்புறம் இவங்க நோட்டீஸ் பீரியட்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். இது மாதிரி பல ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த டேரிஃப் டீல் வந்து உட்காந்து 2 கண்ட்ரியும் பேசணும். 500%, 50%க்கே இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 500%லாம் போட்டுட்டா காலம் ஃபுல்லாக இந்தியன் காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அமெரிக்காலேயே வீடு எடுத்து பேரம்பேத்தியெல்லாம் இருந்து அவங்க குடும்பம் அவங்க சந்ததி அப்படியே வளர்ந்தாதான் இந்த பிரச்சனை அது வரையும் ஓடும். 50% டேரிஃபுக்கே 1.5 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ 500% டேரிஃப்னா அப்போ நீங்கள் அந்த டியூரேஷனை நீங்கள் திங்க் பண்ணிங்க. 500% டேரிஃப் வர்றது உண்மையா அப்படின்னு கேட்டால், வர்றது அப்படின்ற ஒரு த்ரெட்டுன்னு இருக்குது. பட் வருமா வராதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ஃபியர் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது இந்தியாவுக்கு கன்ஃபார்ம் டேரிஃபா அப்படின்னு கேட்டால், 14ஆம் தேதியே 500% டேரிஃப் வந்துருமான்னு கேட்டால் அது கிடையாது. அது டோட்டலாக ஒரு ரூமர்ஸ் தான். ஏன்னா கோர்ட்டெல்லாம் இவ்வளோ கேவலமான ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு தான் நான் சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஃபால்ஸான நியூஸு, ஒரு த்ரெட்டட் நியூஸ் மட்டும்தான். அதாவது ஒரு 500% டேரிஃப் ஒரு கண்ட்ரி மேலே போடுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் வந்து 2 கண்ட்ரிக்குள்ளே நடக்கணும். அதுக்கு ஒரு லா பாஸ் பண்ணணும், அப்ரூவல் லா வந்து பாஸ் பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், அப்புறம் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த தேதியிலேருந்து எந்த மந்த்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் டேக்ஸ் விதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். பில் ப்ரப்போஸ் பண்ணணும், காங்கிரஸ் வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணணும். அப்புறம் கண்ட்ரி வைஸு அந்த நெகோசியேஷன் நடக்கணும். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, 50% டேரிஃபுக்கே இவங்க இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க 1.5 வருஷமாக. அப்போ 500 போட்டால் 2-3 சந்ததியே முடிஞ்சிடும். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம வச்சு திங்க் பண்ணி பார்த்தா இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு நாட்டு மேலே வந்து இவ்வளோ பெரிய டேக்ஸ் போடுறது, இது டோட்டலாக இல்லீகல். இது வந்து இன்னும் லாலாம் பாஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு நியூஸு, ஒரு ரூமர்ஸ் தான். அதுவும் பிரசிடெண்ட் வாயிலேருந்து வந்ததுனால தான் அதுக்கு இவ்வளோ பவராக இருக்குது. அந்த ஆள் தான் வாயில் கண்டதை பேசிகிட்டு இருக்காரு. அதனால் இது அந்த இம்பேக்டால் தான் 3 நாளாக இறங்கிக்கிட்டே இருந்தது. அந்த 3 நாள் அந்த பிரசிடெண்ட் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்ததுக்கான 3 நாளைக்கு மார்க்கெட் இறங்கிடுச்சு. நேற்று பார்த்தீங்களா, மார்க்கெட்டு ஷார்ட் கவரிங் செல்லுன்னு போயிடுச்சு. பட் ஸ்டில் இன்னமும் எஃப்ஐ செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. அது ஒன்று தான் தலைவலியாக இருக்குது. அப்போது இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த 50% டேரிஃபு என்ன ஆகும்? அதுவும் வரும்ல கோர்ட்டில். 500% டேரிஃப் அந்த கேஸ் வரும்போது அப்போ இப்போ இருக்கிற 50% டேரிஃப் என்ன வரும்னு கேட்டால், உண்மையை சொன்னால் இந்தியாவுக்கு வந்து ஆல்ரெடி யூஎஸ் வந்து டேரிஃப் போட்டுட்டாங்க. அது போட்டதுனால சில ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ஹை டேரிஃப் இருக்குது.
எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆல்ரெடி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதில் டெக்ஸ்டைலில், ஜெம்மில், லெதரில், சீ ஃபுட்டில், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்டில், பல செக்டாரில் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க. ஃபார்மா அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதுலேயும் ஹை டேரிஃப் தான் இருக்குது. ஆனால் அதிலலாம் சில எக்ஸப்ஷன் இருக்குது. அதனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை. இது வந்து ஒரு ஷாக்கு தான். ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஷாக்கில் தான் இருக்காங்க 50% டேரிஃபுக்கே. ஆனால் 500% அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்னும் அந்த ஷாக்கை அதிகரிக்க செய்கிறாங்களே கண்டி அதுக்கான லாலாம் பாஸ் பண்ணலை. இதுதான் அதோட உண்மையான விளக்கம். ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 500% டேரிஃப் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்னா, 60% என்னை பொறுத்த வரையும் யூஎஸ் கோர்ட்டில் வந்து இந்த கேஸை வந்து தள்ளுபடி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து டோட்டலாக வந்து என்ன சொல்கிறது, சட்டத்துக்கு புறம்பானது. அதுவும் இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு, வளர்கிற கண்ட்ரிக்கு வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பேக் போனை உடச்சிக்கிற மாதிரி. அவன் என்ன தான் அணு ஆயுதத்துலேயும் டெக்னாலஜிலையும் பெரிய லெவலில் இருந்தாலும் அந்த சந்தை, அந்த மார்க்கெட்டுன்றது அவனை விட பெருசு இந்தியா தான். சைனாக்கு அப்புறம் நம்ம தான். சந்தைன்றது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, பாப்புலேஷனை வச்சு சொல்கிறாங்க. மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தானே சந்தை வியாபாரம் நல்லா நடக்கும். அப்போ பேக் போனாக இருக்கிறதே இந்தியா தான் அமெரிக்காவுக்கு. அவன் வந்து நம்மக்கிட்டேருந்து சீப்பான பொருளை வாங்கி அங்கே சேல் பண்ணுவானுங்க. அதில் தானே இப்போ அவன் கை வைக்கிறான். ஸோ அது 60% வந்து இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இருக்குது. இல்லைனா இப்படியே இதை போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே போவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதனால் எக்ஸிஸ்டிங் டேரிஃப் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 50% டேரிஃப் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. மற்றபடி வேறு எந்த நியூஸும் 14ஆம் தேதி வர மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த நியூஸ் அப்படி நான் சொன்ன மாதிரி 60% நான் சொன்ன மாதிரி வந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் மோடில் வந்துடும். அன்றைக்கி 14ஆம் தேதியே நம்ம மார்க்கெட்டு 15ஆம் தேதியெல்லாம் ஒரு கேப் அப் ஓப்பனிங் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நடந்தால் 60% நான் சொன்ன மாதிரி கோர்ட்டும் சொல்லியிருந்தால் மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக டவுனெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு நியூட்ரலாவது நியூட்ரல்லையே இருக்கும், அதாவது சைட்வேலையே இருக்கும். அடுத்த சினாரியோ ஒரு 30% பாசிட்டிவ் எப்படி இருக்கும்னா, கோர்ட்டில் இந்த டேரிஃப் போடுற பவரெல்லாம் இந்த பிரசிடெண்ட்டுக்கு கம்மி ஒரு அதிகாரத்தை போட்டு பிரசிடெண்ட் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பவரை க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இவர் போகிற இடம்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொருத்தையும் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் பண்ணிக்கிட்டா இருக்க முடியும். ஒரு பிரசிடெண்ட்டுக்கு ஒரு வரமுறை, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போடணும். அந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த பவரை வந்து அவர்கிட்டேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு லா வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவர் சின்ன பசங்க பேசுகிற மாதிரி இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறது. அப்போ இது கோர்ட்டுக்கு பெரிய தலைவலியாக தான் இருக்கும். ஒவ்வொன்றுமே இந்த ட்ரம்ப் பேச எல்லா கண்ட்ரியும் கோர்ட்டில் போய் இதை நிற்க வச்சா அப்புறம் அந்த ஆளுக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த கோர்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவரை கண்டிப்பாக பிரசிடென்ட் சைட்லேருந்து குறைப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது அப்படி பிரசிடெண்ட்டுக்கு பவரை குறைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இன் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி பெரிய டேரிஃப் எல்லாம் போடுறது, இந்த மாதிரி அந்த சீனே இருக்காது பிரசிடெண்ட் சைடில் இருந்து. இந்த சீனெல்லாம் க்ரியேட் பண்ணது இந்த ட்ரம்ப்போட பீரியடில் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி இந்த ஒன்றும் தெரியாது அப்பாவி மாதிரி ஜனங்க பாதி பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இல்லையா நிம்மதியாக. ஜோ பைடன் ஒருத்தர் இருந்தார். அவர் அமெரிக்கா பிரசிடெண்ட்டா அப்படின்ற கேட்குற அளவில் இருந்தார். மனுஷன் செவனோன்னு ஒரு ஓரமாக இருந்தார். இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் தான் நாட்டுக்குள்ளே புயல் அடிக்குது, சூறாவளி அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, நாட்டுக்கு சண்டை. நீ பெரியவனா, நான் பெரியவனா, நான் அமெரிக்காவை வந்து அமெரிக்க மக்களுக்கு தான் கொடுப்பேன், உன் நாட்டை நீ உன் மக்களுக்கு தான் கொடுக்கணும், பின்ன நாங்களாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ பேசுறது எல்லாமே ஒரு அதிகார வரம்பு, அந்த துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது.
ஒவ்வொரு நாட்டு குடிமகனுக்கு அந்தந்த நாடு தான் பெரிய இது. அது எல்லா நாட்டு பிரசிடெண்ட்டும் அப்படி தான் பேசுவாங்க, எல்லா நாட்டு பிரைம் மினிஸ்டரும் அப்படி தான் பேசுவாங்க. அதை நீ வந்து ரொம்ப வெளிப்படையாக மிகைப்படுத்தி சொல்கிறதுனால அது ப்ராப்ளம் ஆகுது. அதுக்குன்னு ஊரில் இருக்கிற சொத்தெல்லாம் அந்த ஊர் இந்த கண்ட்ரி எந்துன்னு சொன்னால் எவன் ஒத்துப்பான்? ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இவரோட பீரியடில் தான் இருக்குது. ஸோ அந்த பவரை குறைக்கணும், அந்த மாதிரி ஒரு சினாரியோ வரும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். 3வது சினாரியோ வந்து ஒரு ஒஸ்ட்டு கேஸு, ஒரு 500% டேரிஃப் இந்தியாவுக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கோ அப்படின்னு. அதாவது ஒரு விவாதம் பண்ணுறேன்னா அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்கணும். ஒரு 10% நான் சொல்கிறது 10% சரி 500% டேரிஃப் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, உண்மையாக சொன்னால் 100க்கு 0% கூட அந்த மாதிரி 500% டேரிஃப் போட முடியாது. இமிடியேட்டாக போட்டால் ஒரு 10%க்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கும் லா பாஸ் பண்ணணும், அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், கண்ட்ரிக்குள்ளே ட்ரேட் டீலிங் நடக்கணும், இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறத பேசணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த 500% டேரிஃப்ன்றது சாத்தியப்படாத ஒன்று, வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ற வரக்கூடிய ஒரு டேரிஃப் கிடையாது. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? அந்த நவம்பர் 14 சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் கொடுத்ததுக்கப்புறம், இந்த மாதிரி ஃபைனல் டிசிஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்மில் இந்த 10% டேரிஃப் சொல்கிறேன்ல, 10% வந்து பாசிபிலிட்டி 500 கொடுத்துட்டா என்ன ஆகும்னா, வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், பிக் கிராஷ் ஃபியர் வரும், நியூஸ் பேஸ்டு ஸ்விங்கு தான் அதிகமாக இருக்கும். இதுவே அந்த 60% 30% சொன்ன மாதிரி இருந்தால் மார்க்கெட்டில் வெலாட்டிலிட்டி சைட்வே அண்டு அப்பர், அதாவது அப்சைடில் தான் இருக்கும், பிக் ஃபியரே வராது, நியூஸ் பேஸ்டு ஸ்விங்கு மார்க்கெட்டில் பாசிட்டிவான ஒரு மோடே தான் இருக்கும். மீடியம் டேர்மில் இந்த 500% டேரிஃப் வந்தால் ஃபியர் அதிகமாக இருக்கும், ஓவர் ஹைப்பாக இருக்கும். இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து போய்கிட்டே இருக்கும், பேச்சுவார்த்தை. நான் சொன்ன மாதிரி பல சந்ததிகள் நடந்துடும். அப்புறம் ஏஐ டெக்னாலஜி, ஐடி டிபார்ட்மெண்ட்டு லாங் டேர்ம் பாசிட்டிவ் எல்லாம் பெரிய லெவலில் கேள்விக்குறியாக இருக்கும். அந்த 50% ஒரு வேளை 500% டேரிஃப் போட்டுட்டா. ஆனால் வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. எனக்கு தெரிஞ்சு 100% கூட 500% டேரிஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி தான் நான் திங்க் பண்ணுறேன். ஸோ கடைசியாக ஃபைனல் கன்க்ளூஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜனவரி 14 ஜட்ஜ்மெண்ட் டே, ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே தான் அது. இந்தியன் மார்க்கெட்டுக்கோ இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கோ ஒரு பனிஷபிள் டே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. 500% டேரிஃப் இந்தியாவுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. மார்க்கெட் இம்பேக்ட்டுக்கு மார்க்கெட்டு அன்றைக்கி 15th அன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆகும்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு பாசிட்டிவ் மோடில் ஓப்பன் ஆகும், ஒரு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சைட்வே இன்ட்ராடே டைமில் ஒரு சைட்வேல மூவ் ஆகும். ஃபியரில் கண்டிப்பாக மார்க்கெட் அன்றைக்கி இருக்காது. ஏன்னா நமக்கு வேறு லீவ் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 15ஆம் தேதி லீவ் அனௌன்ஸ் பண்ணால் அப்போ அது 16ஆம் தேதி தான் இம்பேக்ட் பண்ணும் மார்க்கெட்டில். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தோன்றதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஜனவரி 14 ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு வந்திருக்கு. யாரை பாரு ஜனவரி 14 இந்த யூஎஸோட 500% டேரிஃப், இதனால் மார்க்கெட்டுக்கு என்ன ஆகும், இதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், ஆடியோ ஒன்று. 500% டேரிஃப் போட்டாங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வரும்ன்றதை போட்டிருக்கேன். ஆனால் இந்த 500% டேரிஃப் போடுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றதை இந்த ஆடியோவில் சொல்கிறேன். அந்த மாதிரி போடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மாதிரி வாய்ப்புகள் எப்போ இருக்குன்னா, உனக்கும் எனக்கும் எதிரி, நீயும் நானும் எதிரி, உனக்கும் எனக்கும் எப்போ பாரு ஒரே பிரச்சனை, உனக்கு நான் ஃப்ரெண்டும் கிடையாது, உனக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, உனக்கும் எனக்கும் எல்லைக்கோடு பிரச்சனை இருக்குது. இதுவே இந்தியா பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆனால் இந்தியா யூஎஸ்ஏ அந்த மாதிரியா இருக்குது.
இந்த ஒரு மனுஷன் வந்ததுனால தான் அந்த மாதிரி மணி ஓரியன்டாக அவர் பேசிக்கிட்டே இருக்கார் ட்ரம்ப் எங்கே போனாலும். மற்ற மற்ற கண்ட்ரி எல்லாம் இப்போ சைனா மாதிரி நம்ம அடமெண்ட்டாக இருக்கோம். நீ போடு, நீ 500% போடுறியா, நான் உனக்கு போடுறேன் 600% அப்படின்னு நம்ம தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டா அதோட பாதிப்பு அதிகப்படியாக நமக்கு தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட இந்தியன்ஸ் எல்லாம் அங்கே வேலை செய்கிறாங்க, வேலை பாதிக்கும். ஐடி ஃபீல்டு இருக்குது, ஃபார்மா இருக்குது, ஏகப்பட்ட இது அமெரிக்காவை நம்பி தான் இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் பாதிக்கும் அப்படின்றனால தான் இந்தியன் கவர்மெண்ட்டு அதை கண்டும் காணாத மாதிரி அவர் ஏதாவது பேசிட்டு போட்டோன்னு விட்டுடுறாங்க. சைனா மாதிரி இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளும் அதே தான் சொல்ல போகிறோம். நீ 500 போடுறியா, நான் 1000 போடுறேன். ஸோ அது அந்த டிபேட் போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு எல்லையே இருக்காது. ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். இந்தியன் கவர்மெண்ட் உலகத்தில் எல்லா கண்ட்ரியும் வன்முறையை தூண்டுதுன்னா நம்ம அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டு. நீ என்னை 2 அடி கூட அடிச்சுட்டு போயிடு, நான் உன்னை ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற டைப்பு நம்ம. ஆனால் நம்ம உயிரை எடுத்தால் மட்டும்தான் இந்தியன் கவர்மெண்ட்டு கொந்தளிக்கும். மற்றபடி அடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லாது. அப்படின்னா இந்த பாகிஸ்தான் எத்தனை வாட்டி நம்மளை அடிச்சுட்டு போயிருக்கான். அவனை இந்நேரம் தம்சம் பண்ணி முடிச்சிருக்க வேணாவா? ஆனால் இப்போ நடந்ததில் சிந்தூர் அது பல பேர் உயிரை எடுத்துட்டாங்க. அதனால் கவர்மெண்ட் கொந்தளிச்சு தம்சம் பண்ணிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயம் பண்ணால் மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட்டு சிவியராக ஆக்ஷன் எடுக்கும். ஸோ மற்றபடி நம்ம கண்ட்ரி ரொம்ப பொலைட், ரொம்ப டீசெண்ட், என்ன வேணால் சொல்லிக்கலாம். அமைதியாக தான் இருக்கும், இருக்கிற வரையும் அமைதியாக இருக்கும். அது கொந்தளிச்சா மட்டும்தான் பெரிய கலவரம் உண்டாகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நமக்கும் அமெரிக்காவுக்கும் கிடையாது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பாக இந்த 500% டேரிஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் 1% கூட கிடையாது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கன்க்ளூஷன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய ஆடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.